Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ class 12th chemistry government school and matriculation school Tamil medium and English medium students-க்கான compulsory problems தான் பார்க்கிறோம். மெயினா வந்து units 2, 5, 6, 7, 8, 9 வந்து பார்க்கணும். சோ இது public exam அதாவது annual exam 2025 கானது. ஒரு average category students நீங்க வந்து 65 plus எடுக்கணும் 70 க்கு அப்படினா நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா போதும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா 70/70 மார்க்ஸ் வீடியோ. இது போதும். இல்ல கோல்டன் 2 மார்க் 3 மார்க் போட்டுருப்பேன். அதே மாதிரி கோல்டன் 5 மார்க்ஸ். கண்டிப்பா வந்து 70 க்கு 70 வரைக்கும் நம்ம நெருக்கி வந்துடலாம். ஓகேவா? சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் தனியா வந்து எங்களுக்கு கொடுங்க. 70 க்கு 70 கண்டிப்பா வரணும், ஒன்னு கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க இத பாருங்க. அது செகண்ட் யூனிட்ல வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பி தொகுதி தனிமங்கள் 1. ஓகே, அதுல எக்ஸர்சைஸ்ல புக் பேக்ல இருக்கும் ப்ராப்ளம்ஸ்ல 12 16 17 இந்த क्वेश्चंस ப்ராப்ளம்ஸ். 5th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணைவு வேதியியல் சொல்லுவோம். அதுல வந்து ஐயுபிஎஸ்சி நேம்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் மாத்துறது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஐயுபிஎஸ்சி சேஞ்ச் பண்றது அப்படி. அதே மாதிரி டேபிள் அட்டவணை பேஜ் நம்பர் 140 ஒன்னு இருக்கு, அதை பாருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1 2 3 evaluate yourself தன் மதிப்பீடு சுய மதிப்பீடு இருக்கும் இல்லையா, evaluate yourself. அதுல 1 2 3 6 7 8 பாருங்க. புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 6 7 22 25 பார்க்கணும். ஓகே, புக் பேக்ல क्वेश्चंसல ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 6th யூனிட்ல சாலிட் ஸ்டேட் திடநிலைமை, அதுல ZnO is colorless at room temperature when heated become yellow. Why? அதாவது அறை வெப்பநிலையில வந்து ZnO வந்து நிறமற்றது. அப்ப அத சூடுபடுத்தும் போது என்ன கலரா மாறுதா? மஞ்சள் நிறமாக மாறுது. Why அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரீசனிங் क्वेश्चन. அப்புறம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுல செகண்ட் ஒன் பேஜ் நம்பர் 185ல இருக்கும். அப்புறம் evaluate yourself சுய மதிப்பீடு அல்லது தன் மதிப்பீடு 1ல 1, 2, 3 இந்த மூணுமே அதுல இருக்கும். அப்புறம் புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 17 18 19 20 21 22 23 பாருங்க. அப்புறம் 7th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கைனெடிக்ஸ் வேதிவினை வேகவியல். சோ அதுல வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3 4 5 6 7 8 evaluate yourself அதாவது தன் மதிப்பீடு. அதுல 1 2 3ல வந்து 1, 2 அப்புறம் வந்து 4th ஒண்ண வந்து பாருங்க. புக் பேக்ல 8 10 11 12 15 18 19 23 24 26 27 30. அப்புறம் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அயானிக் ஈக்விலிபிரியம் அயனி சமநிலையில எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1 2 3 4 5 6 அதுக்கு அப்புறம் 10 பாருங்க. evaluate yourself வந்து 1ல இருந்து 7 வரைக்கும் கண்டினியூஸா, அப்புறம் 10th 1. புக் பேக்ல வந்து என்னென்ன क्वेश्चंस பார்க்கணும்? 6 8 14 17 19 21 22 23 24 25. அப்புறம் வந்து 9th யூனிட் ரொம்ப முக்கியம், மின்வேதியியல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1 2 4 evaluate yourself தன் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். அதுல 1 2ல வந்து 1, 2. புக் பேக்ல வந்து 14 15 20 21 27. ஓகே, சோ இத தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மத்தபடி எல்லா சப்ஜெக்ட்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.